மீண்டும் ஒரு முறை இன்று ஒரு இறை வார்த்தையில் உங்களை அழைக்கிறேன். பிரியமானவர்களே, என் அருமை இரட்சகர் வார்த்தை கேட்க கேட்க இனிமையாயிருக்கும். இந்த வேத பகுதியை உலக அறிஞர்கள், பெரும் தலைவர்கள் இதை வச்சு சட்டம் இயற்றியிருக்காங்க, தங்கள் நாட்டுக்கு பயன்படுத்தி இருக்காங்க, தங்கள் ஆட்சிக்கு கீழே இந்த நெறிமுறைகளை உபயோகப்படுத்தி இருக்காங்க. மற்ற புத்தகங்களை படிக்கும் போது விளங்கிக் கொள்ள முடியும். எனவே மீண்டும் ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னால், 30 வசனத்துல சொன்ன அற்ப விசுவாசின்னு சொன்னார். ஆனா 31ஆம் வசனம் பாருங்க, ஆகையால். என்ன ஆகையால்? இவளெல்லாம் படிச்சிட்டீங்களே, இவ்வளவு தெளிவா உங்களுக்கு வசனம் சொல்லியாச்சு, நீங்க இன்னும் கவலைப்பட போறீங்களா? இன்னும் நீங்க அழிந்து போகிற காரியத்துல கவனம் வச்சு வருத்தப்பட போறீங்களா? சொல்லிட்டு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. 3 காரியம் இங்க சொல்றார். மேலே 2 காரியம் சொல்றார். ஆனா கீழே 3 காரியம் சொல்றாரு. எண்ணத்தை சாப்பிட போறோம், எண்ணத்தை குடிக்க போகிறோம், எண்ணத்தை உடுத்த போகிறோம். இது எல்லாமே உடலுக்கு தேவையானது சொல்லிட்டு சொல்றார். 32ஆம் வசனத்துல இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. அஞ்ஞானிகள்னா யாரு? மற்றவங்க. அவங்க நாடி தேடுறாங்க, அர்த்தம் இருக்கு. ஆனால் நீங்க யாரு? நீங்க ஆண்டுடைய பிள்ளைகள் அல்லவா, வசனத்தை கேட்கிறவர்கள் அல்லவா, பரமபிதா யாருன்னு அறிந்திருக்கீங்க, வேதம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அதனால இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதுன்னு பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, அது சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடுங்க, அவர் நீதியை தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய உண்பது, குடிப்பது, உடுத்துவது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்கு கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் அநேக விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, கடைசியா சொல்லப்பட்ட வார்த்தை, முதலாவது தேவராஜ்யம் நீதியை தேடுங்க, எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார், உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.